இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு? ஏற்கனவே உனக்கு எல்லாரும் எதிரிங்களா இருக்காங்க. இந்த லட்சணத்துல நீ இதுவாறு பண்ற. ஏய், அடாம இரு. நீ ராவி அவளோட புருஷன் கூட சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சிருக்க. அப்புறம் சிண்டுவோட ஃபேமிலி முழுமையாக்கலாம்னு நினைச்சிருக்க. ஆனா இந்த விஷயத்தை யாரும் இங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு வேலை பண்ணு, தண்ணி குடி. குடி. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் இவங்க உன்னை இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒன்றும் முதல் முறை இல்லைல்ல. இவங்கெல்லாம் எப்படிதான் எப்பவுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அருண், சுமதி ஒரு வார்த்தை கூட பேசல. அவ எனக்காக எல்லார் கூடயும் சண்டை போடுவா. ஆனா இன்னைக்கு அவ எதுவுமே பேசல. அவளோட வாயை திறக்கல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ அந்த ராவி விஷயத்துக்காக தான் அழுதுட்டு இருக்க. இந்த விஷயத்தை நானும் நோட் பண்ணேன். சுமதி வித்தியாசமா நடந்துக்கிறா. மனசுல என்ன வச்சிருக்கானே தெரியலையே. ஆனா எதுவா இருந்தாலும் நாம தானே சால்வ் பண்ணி ஆகணும். அம்மா, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சுமதிக்கு அருணுக்கும் நடந்த கல்யாண விஷயம் இப்ப இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. மா, இனிமே நாம இந்த விஷயத்தை உலகத்திலிருந்து மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா மகேந்திரா, டீ குடி. மகேந்திரன் சார், வணக்கம். வணக்கம் சார். நீங்க வந்துட்டீங்களா? ஆமாமா, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? ஆமாங்க, நீங்க அதுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இதான் எடுத்துக்கிட்டு வரேன். அஹுஜா சார், நான் சொல்றதை கேளுங்க. இப்ப எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுக்கு மேல எங்களால முடியாது. எங்களை விட்டுருங்க. இதை வாங்கிக்கிட்டு தயவு செய்து கிளம்பி போங்க. சரிங்க சார், நாங்க இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்லயே கனடாவுக்கு திரும்பி போறோம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுங்க. சரி, வணக்கம். நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. அம்மா, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. மகேந்திரா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்பா. சொல்லுமா. நீ ஒரு தடவை பிரீத்தி வீட்டுக்கு போயிட்டு வா. அப்புறம் இப்ப நான் ஏதாவது பேசிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசுறீங்க. அவரு என்னோட புருஷன். அதுல முகத்துல கரிய பூசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவ்ளோ சின்ன விஷயத்துக்காக நீங்க ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனையா? நான் உன்னை கொன்னே போட்டிருப்பேன். அந்த ஆள் எதுல எங்களை நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. அப்படியே நான் உன்னை 4 வச்சனா? ஏன் வீட்ல ஒரு திருநங்கைய வளர்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு அசிங்கமா படலையா? அவளை யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைச்சு வைக்கிறீங்க, வெளிய பொய்யா காமிச்சிக்கிறீங்க. ஆனா என் விஷயம்னு வரும்போது நான் என் புருஷன் கூட ஒண்ணு சேர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு அசிங்கமா தெரியுதுல்ல? நீங்க எல்லாரும் என்ன செய்யணுமோ செய்யுங்க. இனி நானும் என்ன விரும்புறேனோ அதை தான் செய்ய போறேன். அப்புறம் நீயே இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையா சொன்ன? அங்க பெரிய ஜான்சி ராணி மாதிரி பேசுன. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அவங்கள பிரிக்காதீங்க, சேர்த்து வைங்கன்னு. உன்னோட ஒரு சின்ன பொய் என்னோட உறவை காப்பாத்தி இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு என்னோட புருஷன் என் கூட இருந்திருப்பாரு. அக்கா, எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் அந்த பொய் என்னைக்கும் நிலைக்காது. அதனால்தான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ செய். என்னோட விஷயத்துல நீ அதிகமா மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட உறவை நான் பாத்துக்கிறேன். இதுல ஒரு திருநங்கை தலையிட வேண்டிய அவசியமே இல்ல.
புரிஞ்சுதா உனக்கு? இங்க இருந்து வெளியே போ. என்னாச்சு? என்னாச்சு? டேய் அருண், சுமதி, என்னம்மா நீ மெதுவா செய்யலாம்ல? இங்க பாரு. அச்சச்சோ, அக்கா சீக்கிரமா இங்க வாங்களேன். அருண், சுமதிக்கு என்னாச்சுன்னு வந்து பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயோ, என்னது? என்ன ஆச்சு? எப்படி கட் பண்ணிட்ட? நான் காட்டு. என்னாச்சு? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அட கடவுளே, இது ரொம்ப ஆழமான காயமாச்சே. பிரீத்தி ஆம்புலன்ஸ் உடனே ஃபோன் பண்ணு, இல்லைன்னா இவன் உயிரே போயிடும்ல. என்ன பிரீத்தி, ஒரு சின்ன காயம் தானே, ஆயில்மெண்ட்டை தடவை விடுங்க, எல்லாம் சரியாயிடும். எதுக்கு போய் இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு? நான் போய் மருந்து கொண்டு வரேன், சரியா? சீக்கிரமா கொண்டு வா. சரி, நீ போ, வெளியில போய் மத்த வேலை எல்லாத்தையும் பாரு. நீ வா, இங்க வா. சுமதி, உன் கையை காட்டு, நான் மருந்து போட்டு விடுறேன். நான் போட்டு விட்டுக்கிறேன், நீ போ. சரி. கையை அறுத்துக்கிறதுனால உனக்கு உன் புருஷன் கிடைக்க மாட்டான். உன்னோட உரிமைக்காக மத்தவங்களை எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்தலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. அம்மா சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்றாங்க. என்னங்க, சரி, நீங்க ஃபேக்டரிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன மகேந்தர் திடீர்னு இந்த பக்கம்? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் நீங்க வரலையே? இவ்வளோ காலங்காத்தால இங்க வந்திருக்கே மகேந்தர், என்ன விஷயம்? இங்க பாருங்க, இன்னைக்கு வேண்டாமே. ஏற்கனவே நாங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். அது 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 என்ன என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன், கொஞ்சம் கேளுங்களேன். சரி சொல்லு. பிரச்சனை எதுவும் இல்லை. நான் வந்து இவங்களை அருணையும் சுமதியும் கூட்டிட்டு போய் வந்திருக்கேன். அது ஊர்ல எல்லாருக்கும் அவங்க புருஷ மொட்டாட்டின்னு சொல்லி ஆகணும்ல. என்னோட கை கட் ஆயிடுச்சு. அதான் தெரியுமே, இதை கேட்க தான் வந்தேன். இப்போ உன் கை எப்படி இருக்க? உங்களுக்கு என்ன வந்தது? நல்லா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நீங்க என் மேல கவலைப்படுறதுக்கு நான் ஒன்னும் சௌமியா அக்கா இல்லையே. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அங்க டைனிங் டேபிள்ல கூட இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன். சௌமியா கிட்டே இப்படிதான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, சேர்ந்து சால்வ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. இங்க பாரு, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உங்க அக்கா சௌமியா இருக்கால, உன்னை விட ரொம்ப மென்மையானவ. அதனாலதான் அவன் மேல அதிகமா அக்கறை காட்டுற. ஆனா உன்னை நீயே பாத்துக்க முடியும். ஒருவேளை எனக்கு பதிலா அக்காவை கிட்னாப் பண்ணியிருந்தா நீங்க காப்பாத்த போயிருப்பீங்கல்ல? ஏன் போக மாட்டேன்? எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்க? சௌமியாவை காப்பாத்த அம்மா ஒன்றும் போக மாட்டாங்க, அதனால தான் நானே போறேன்னு சொன்னேன். இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. இந்த
இந்த வீட்ல மனுஷனுக்கு ரெஸ்டே இல்லையா? பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்னால எதுவும் சொல்ல முடியல. நான் போய் தூங்க போறேன். டிஸ்டர்ப் பண்ணாம இரு. பரவாயில்லையேங்க, முதல் தடவையா என்ன முதல் தடவையா இவர் வாயில இருந்து புத்திசாலித்தனமா ஒரு பேச்சு வந்திருக்கு. உங்களுடைய மக, உங்களுடைய மாப்பிள்ளை, நீங்க உங்க கூட கூட்டிட்டு போங்க. நான் போய் சுமதி எப்பவே கூட்டிட்டு வரேன். ஆ? ஆமாங்க. சுமதி, உன்னை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காரு. அது உங்க அப்பா உன்னையும் அருணையும் அவர் கூடவே கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா உனக்கும் அருணுக்கும் கல்யாண விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கன்னு. சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு கீழே வா. உன் பிறந்த வீட்டுக்கு போய் அருண் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. போ, சீக்கிரம் போ. சீக்கிரம் வாமா. வாங்க, வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு லஸ்ஸி எடுத்துட்டு வரேன். எவ்வளவு சூப்பரான செய்தியை சொல்லிருக்கீங்க. ஆமா, வாங்க வாங்க வா, வா, வா. வாங்க. வாங்க வாங்க. அருண், ம், அருண் எழுந்திரீங்களே. அருண், சுமதி தூங்க விடு. இப்பதானே படுத்த. அது எப்படி? அப்பா கூட்டிட்டு போக வந்திருக்காரு. நம்ம 2 பேரும் அவர் கூட போகணும். எந்திரிச்சு ரெடி ஆகுங்க. ரெடி ஆகணுமா? எதுக்கு ரெடி ஆகணும்? நாம எங்க போக போறோம்? தூங்க விடு சுமதி. அருண், கீழே அப்பா வந்திருக்காரு. நம்மள கூட்டிட்டு போகதான். அப்பாவா? அவரு நம்மள எதுக்காக கூட்டிட்டு போக வந்திருக்காரு? நம்ம கல்யாணத்தை பத்தி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட கிராமத்துல கூட சடங்கு பூஜை எல்லாம் செய்யணும்ல, அதுக்கு தான் கூட்டிட்டு போக வந்திருக்காரு. வாங்க போலாம். ஏய், நான் என்ன கோவில் மணியா? ஆளாளுக்கு கோவிலுக்கு வந்த உடனே சாமியை கும்பிட்டுட்டு வந்து தட்டிட்டு போறதுக்கு. இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எதுக்காக என்ன சாகடிக்கிறாங்க? நான் எங்கேயும் வர போறது இல்ல. ஐயோ அருண், என் கை கட்டாச்சு. அதுக்கு கூட நீங்க மருந்து போட்டு விடல. மும்பைல என்ன கடத்தினப்ப கூட நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. நான் ஏதாவது கேட்டேனா? இல்லல, அமைதியா தானே இருந்தேன். கீழே அப்பா வந்திருக்காரு. அவர் எப்படி சமாளிக்க முடியும்? ஏது கிளம்புங்க. இது வரைக்கும் நீ உங்க அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருந்த பாரு. என்ன இதுக்கு முன்னாடி எப்படி சமாளிச்சோ அதே மாதிரி இதையும் சமாளி. நான் எங்கேயும் வரல. நான் தான் சொன்னேன்ல, நம்ம போயே ஆகணும். எந்திரிச்சு கிளம்புங்க, அவ்வளவுதான். நான் எங்கேயும் வரல. இதை விட புரியுற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. நீங்க வந்தே ஆகணும். எழுந்து சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க போயே ஆகணுங்க. என்னங்க, சுமதி சரியாதான் சொல்றா. நீங்க போனுங்க. ஏன்னா நீங்க அந்த வீட்டோட மாப்பிள்ளையாச்சே. ப்ளீஸ் அடம் பிடிக்காதீங்க. அவசியம் நீங்க. ஏ சௌமியா, நீ சரி ஓகே, நான் போறேன். அப்புறம் நீ எத்தனை நாள் சொல்றியா அத்தனை நாள் அங்க இருக்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீயும் என் கூட அங்க வரணும். ஏன் வரமாட்டாங்க? உங்க 2 பேரால எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? அது சரி அத்தை, மகேந்தர் மாமா நம்ம அருண் கூட அவர் 2 பொண்ணையும் கூட்டிட்டு போறாரு. அருணுக்கு பை ஒன் கெட் ஒன் மாதிரி ஆயிடுச்சு. என்ன சௌமியா போலையே? ஆட, அவங்க அருண் சுமதி கூட போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க தான் அவங்களோட அனுப்புறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த திருநங்கர் காலே வேதாளம் மாதிரி எப்ப பார்த்தாலும் அருண் சுமதி தோல்லையே தூங்கிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் விடுங்க அத்தை.
நீங்கள் முதல்ல போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் தடுக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. அருணும் போக மாட்டான். சௌமியாவை ஒருத்தரால மட்டும்தான் நிறுத்த முடியும். சௌமியாத்த உங்களையும் அப்பாவையும் ஒன்னு சேர்க்கணும் தான் விரும்பினாங்க. ஏன்னா நான் உங்க 2 பேரு கூடயும் ஒன்னா இருக்கணும்னு. ஆனா நீங்க ஏன் அவங்களுக்கு திட்டு வாங்க வச்சீங்கம்மா? அதனால நீங்க இப்போ சௌமியாத்த கிட்ட சாரி கேட்கணும். சிண்டு கண்ணா, நான் ராவி அக்கா உங்களை அத்தை கூப்பிடுறாங்க. என்னையா? ஆமாம், சௌமியா அண்ணியும் சுமத்தியும் அவங்க பிறந்த வீட்டுக்கு ஒரு 20 நாளைக்கு போகிறாங்கல்ல. சில பேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கா? சௌமியாத்த ஊருக்கு போறாங்களா? அட ஆமாண்டா சிண்டு பையா, அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. சௌமியாத்த, சௌமியாத்த, சௌமியாத்த. ராவி அக்கா, நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாரும் கூப்பிடல. நான் சும்மா போய் சொன்னேன். சரிங்க. நான் வணக்கம். போயிட்டு வாப்பா. சௌமியாத்த. நில்லுங்க. ஏய் ஓடாத, பாத்து பத்திரமா வா. சிட்டு, என்னாச்சு? ஐயோ, ஏன் அழுகுற நீ? நீங்க எதுக்காக இப்ப ஊருக்கு போறீங்க? எனக்கு பிடிக்கல. நான் யார் கூட சாப்பிடுவேன், யார் கூட படுத்து தூங்குவேன்? ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்க. இங்க பாரு, நீ அழக்கூடாது, சரியா சிண்டு? ஒரு 2-3 நாள் தான், நான் திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, உங்க அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அதனால நீ இனிமே அழக்கூடாது, சரியா? நான் உங்களை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். நீங்களும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. ஓய் குட்டி ரீசார்ஜ், உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கல்ல. அங்கே வெளியே என்ன யார் கவனிச்சுப்பாங்க? அதனால தான் உன் சௌமியாத்தையே என்னோட கூட்டிட்டு போறேன். உனக்கு தான் சுமத்தி இருக்காங்கல்ல. சௌமியாத்தை என் கூடவே இருக்கட்டும். ப்ளீஸ் நீ அழாத. அருண், நீங்க சுமதி கூட போங்க. இங்க நான் இல்லைன்னா சிண்டு அழுதுகிட்டே இருப்பான். சரி, ஒரு வேலை பண்ணலாம். நம்ம கூடவே சிண்டுவையும் கூட்டிட்டு போலாம். வா. வேணாங்க, இப்பதான் இவன் ராவி அக்காவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக ஆரம்பிச்சிருக்கான். இப்படி இருக்கும்போது இவனை கூட்டிட்டு போறது நல்ல விஷயம் இல்ல. ஒரு 2 நாள் தானே, ப்ளீஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரியா சொன்னான், சரியா சொன்னான். ஓகே, நான் ஒரு வேலை பண்றேன். சுமதியை விட்டுட்டு நான் திரும்ப ஈவினிங் வந்துடுறேன். சரிங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு அழாத, சரியா? நான் உனக்கு சாக்லேட்டும் பாலும் கொண்டு வரேன். சௌமியாவை நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அங்க அருணை நீ நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நல்லா புரியுது இல்ல?